அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் டைல்ஸ் கிளீனர் தனுஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய கஸ்டமர் வந்து என்கிட்ட சொல்கிறது என்னதுன்னா, ப்ரோ உங்ககிட்ட கெமிக்கல் வாங்கியிருக்கோம், கெமிக்கல் வாங்கிக்கிட்டு நல்லா நாங்கள் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டோம் ப்ரோ, சூப்பராக தேய்ச்சிட்டோம் ப்ரோ, ஆனால் வெள்ளையாக தெரியுது, எதனால ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டுருமேன்னு சொல்லி நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை பாருங்கள், பக்கத்தில் உள்ள டைல்ஸுக்கு வந்து டைல்ஸ்லையும் பாருங்கள். இது வந்து நான் க்ளீன் பண்ண ஏரியா தான், அதாவது ஒரு ரப்பாக சும்மா ஒரு நார்மலாக க்ளீன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதனால் இப்படி வந்து வெள்ளையாக தெரியுது. இது நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே நல்லா தேய்ச்சிட்டோம்னா இந்த மாதிரி வெள்ளையாக தெரியாது. இதை வந்து எப்படி சரி பண்ணணும்னா, இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சிருப்போம் பார்த்தீங்களா. தேய்ச்சி முடிச்சுட்டு சும்மா தண்ணி ஊற்றினோடனே காஞ்ச பிறகு இந்த மாதிரி வெள்ளையாக தெரியும். அந்த வெள்ளையை சரி பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் வச்சு நம்ம அந்த வெள்ளையாக தெரிகிற இடத்துல நல்லா தேய்க்கணும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது தேய்ப்பு வந்து ஒழுங்காக இல்லாததுனால தான் வெள்ளை அடிக்கே தவிர மற்றபடி எதுக்காகவும் வெள்ளை அடிக்கலை. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஒரு கடைசியாக அந்த எமரி பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு நம்ம தொடச்சிட்டோம்னா இந்த வெள்ளையாக தெரிகிறது வந்து மறைஞ்சிடும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ.